என் வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் முதல் வார கலெக்ஷன் இதெல்லாம் சொல்லும்போது, எனக்கு ஒரு அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வரும். அண்மையில்னா போன வருஷம் நடந்தது தான். ஜெயிலர் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? ஜெயிலர் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்திய ரிப்போர்ட்ஸ் வந்து இணையத்தில தொடர்ந்து பல பேரும் டிராக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பலரும் வந்து பல்வேறு விதமான கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டிருந்தார். முதல் நாளே வந்து அந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் பண்ணுச்சு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் முதல் நாள் வசூல் ஜெயிலர் உலகம் முழுவதும் 125.75 கோடி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்படி பல்வேறு விதமான பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க, வசூல் கணக்குகள். அப்புறம் 2வது நாள் அந்த நான் ஒரு நபர் சொன்னேன்ல, அவர் 2வது நாளே இந்த படம் 200 கோடி கிட்ட நெருங்கிடுச்சுன்னு போட்டிருந்தாரு. 3வது நாள் 300 கோடி, 4வது நாள் 400 கோடி அந்த ரேஞ்சில போச்சு. அதுவரைக்கும் வந்து பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் வந்து எதையுமே வெளியிடல. படம் என்ன வசூல் பண்ணுச்சு, என்னங்கிறது எதுவுமே சொல்லல. இது போயிட்டே இருக்கு. 4 நாள் முடிவுல இந்த படம் 500 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஒரு டிராக்கர் வந்து அவரு போட்டிருந்தார். பேர சொல்றதுல ஒண்ணும் இல்ல. மனோபாலான்ற பேர்ல அந்த எக்ஸ் தளத்துல இருப்பாரு. அவர் வந்து போட்டிருந்தார். 5ஆம் நாள் முடிவுல சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா ஒரு ரிசல்ட்ட வந்து வெளியிட்டான். அதிகாரப்பூர்வ பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட். ஒரு டிராக்கர் 500 கோடின்னு சொல்ட்டார். 5 நாட்களே இந்த படம் 500 கோடி குவிச்சிருச்சுன்னு போட்டார். அப்போ நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாப்பா உண்மதான். அத விட ஒரு 10 கோடி மேல போட்டு இவ்வளவு வசூல் பண்ணுச்சு. அப்படிதானே வந்து சொல்லுவாங்க. பொதுவா தானே இயல்பு. ஆனா சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த 5ஆம் நாள் முடிவில் 375 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து ட்வீட் போட்டாங்க. அந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் ரெடி பண்ணி அவங்க போட்டாங்க. டிசைன் பண்ணி. எல்லோருக்குமே வந்து ஆச்சரியம். இது எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? பொதுவா அதிகமா சொன்னா அத வந்து குறைக்க மாட்டாங்க. ஒத்துப்பாங்க அப்படியே. ஆனா சன் பிக்சர்ஸ் இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எக்ஸாகரேட் பண்ணாதீங்க. இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு. இன்னும் சில இடங்கள்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. இருந்தாலும் இன்றைய நிலவரப்படி இந்த படம் இத்தனை கோடிகளை வசூல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிராக்கர் சொன்னதை விட கிட்டத்தட்ட ஒரு 125 கோடி ரூபாய் வந்து குறைவா வந்து அவங்க வசூல் கணக்கு காமிச்சாங்க. இதுதான் உண்மையான வசூல்ன்றது. ஏன்னா உண்மைய பேசுறவன் மிகைப்படுத்தவே மாட்டான். என்ன உண்மையை அதை சொல்லிட்டு போவான். என்ன எடுப்பது? தலை சீவிட போறாங்களா? குறைவான வசூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தலை சீவிடுவீங்களா? ஒண்ணும் கிடையாது இல்ல. அதனால அத அப்படியே வந்து சொன்னாங்க. இப்படியே இந்த பக்கம் பாருங்க. அடுத்து ஒரு படம் வந்தது லியோன்ட்டு. அந்த படத்துக்கு சொன்ன வசூல் கணக்குகள் எல்லாம் வந்து ஜனங்க எப்படி வந்து எள்ளி நகையாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. வசூல் கணக்கு சொல்றதுன்னா இப்படி சொல்லணும். வெளியில இருக்கிறவங்களுக்கு முழுசா தெரியாது. அவங்க ஒரு கணக்கு வைப்பாங்க. உள்ள படத்த தயாரிச்ச உண்மையான புரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர்காரங்க அவங்களுக்கு தானே உண்மை தெரியும். அப்ப அவங்க சொல்றது தானே வந்து நிஜமா இருக்கும். அப்படித்தான் வந்து இருக்கணுமே தவிர, வெளியில சொல்றது தான்டா உண்மை. படத்த தயாரிச்ச புரொடியூசர் சொல்றதெல்லாம் பொய்யி அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு விஜய் படங்களுக்கு மட்டும். இப்போ நம்ம ஏதோ வேணும்னே ஒரு டார்கெட் பண்ணி இவர அப்ப வந்து டீகிரேட் பண்றதா பலரும் வந்து சொல்றாங்க. நமக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்றது உண்மைதானே. ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை நான் பொய்யா சொல்லியிருக்கேனா? அதிக கலெக்ஷன டிராக்கர் சொல்றாங்க. இல்லப்பா அவ்வளோலாம் இல்லன்னு குறைச்சு சன் பிக்சர்ஸ் சொல்றாங்க. இப்படித்தானே இருக்கணும். அதுக்காக இந்த உதாரணத்த சொல்றேன். இப்போ கோட் படத்தோட முதல் வார முடிவில் 4 நாட்கள், முதல் 4 நாட்களில் இந்த படம் என்ன வசூலை உலக அளவில் எடுத்தது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லப் போறோம். இது வந்து சிலரு ஏற்கனவே 500 கோடின்னு கூட போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மி. 600 கோடி இன்னும் அடுத்த வாரமா 1500 கோடி அப்படின்னும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன் பட தயாரிப்பு நிறுவனம் கூட வந்து இந்த 600 கோடிய அவங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வந்து எவனாலயும் மறைக்க முடியாது. இந்த கோட் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 60லிருந்து 65 கோடின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மையான கலெக்ஷனும் கூட உலகளவில். அதற்கு அடுத்த நாளே இந்த படம் 50% மேல வந்து டிராப் ஆயிடுச்சு.
உலகமெங்கும் இந்த படத்துக்கான வரவேற்புன்னு பார்த்தா, அது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்த 4 நாட்களாக தொடர்ந்து திருப்தியான அந்த வசூல், திருப்தியான டிக்கெட் புக்கிங் அப்படின்னு இருந்தது. மற்ற அனைத்து பகுதிகளிலும் இந்த படம் வாஷ் அவுட் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எந்த ரீஜன எடுத்து இப்ப கூட செக் பண்ணுங்க. நான் நேத்தே பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத்து இந்த மாரியான பகுதிகள்ல இந்த படத்துக்கு என்ன வரவேற்புன்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருந்தேன். அதுல 90% திரையரங்குகள்ல 30% கூட டிக்கெட் புக் ஆவல. சில அரங்குகள்லாம் 7 டிக்கெட் தான் புக் ஆயிருந்தது. இதுல பெங்களூர்ல. அதேபோல அ ஹைதராபாத்ல. கொச்சி தான் இவங்க கோட்டைன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடங்கள்லலாம் 20 டிக்கெட் புக் ஆகுறது பெரிய விஷயமா இருந்தது. இது வந்து இத்தனைக்கும் வார இறுதி நாட்கள்ல நடந்த நிலவரம். நான் சண்டே நிலவரம் என்னன்னு தான் போட்டிருந்தேன். நேத்து நிலவரம். இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து சொல்லவே வேணாம். டோட்டலி வாஷ் அவுட் இந்த படம். எல்லா பகுதிகளிலும். தமிழ்நாட்டுல இன்னைக்கும் வந்து கணிசமான டிக்கெட் புக்கிங் இருக்கு. அதையும் வந்து நம்ம மறுக்கல. அதேபோல வெளிநாடுகள பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவுல கடந்த 4 நாட்களாக இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கு. நடுவுல 2 நாள் டல்லா இருந்தாலும், சனி, ஞாயிறு அந்த 2 நாட்களிலும் நல்ல கூட்டம் வந்ததா வந்து ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. மற்ற பகுதிகளில் இந்த படத்துக்கு பெரிய ஒ அ அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. மலேசியாவிலயும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, முதல் 4 நாட்களில் இந்த படம் உலக அளவில் 212,00,00,000 இந்த படம் எடுத்திருக்கிறதா தகவல் வருது. இது முதல் வார முடிவிலான அந்த கோட் படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட். எந்தெந்த நாளில் எவ்வளவு இந்த படம் வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலாவே வந்து சொல்லிறலாம். முதல் நாளில் இந்த படம் 65 கோடிகளையும், 2வது நாளில் 31 கோடியையும், 3வது நாளில் 32 கோடிகளையும், 4வது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று 50 51 கோடிகளையும் இந்த படம் உலகம் முழுக்க வசூலிச்சிருக்கிறதா கணக்கு சொல்லுது. இது வந்து தயாரிப்பு நிறுவனம் நிச்சயமா இதை விட 2 மடங்கு அவங்க வந்து கணக்குல காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நம்புறது, நம்பாததெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். இப்ப நான் சொன்னதையே கூட நீங்க நம்பணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்ல. நான் இருக்கிறத சொன்னேன். அவ்வளதான். இதற்கு மேல வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா, அத நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஒட்டு மொத்தத்துல இந்த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு படத்துக்கு தலைப்பு வச்சாங்க இல்லையா? இது அப்படியே பலரும் வந்து எப்படி உச்சரிக்கிறாங்கன்னா, த டிசாஸ்டர் ஆஃப் ஆல் டைம், த வொர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஏதோ தனிப்பட்ட முறையில விஜய தாக்குறதா நெனைக்கிறாங்க. அப்படி இல்ல. என்ன மாரி படத்துல அவர் நடிக்கிறாருங்கிறது தான் முக்கியம். அந்த படத்தினுடைய அவுட்புட் எப்படி இருக்கு? நமக்கு திருப்தியா இருக்கா? நமக்கு என்டர்டெயின் பண்ணுச்சா? அதுதான் முக்கியம். இந்த படத்துல நான் சொன்ன ஏதாவது வந்து உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஏதாவது உங்கள என்டர்டெயின் பண்ணுச்சா? எப்படா அந்த 3 மணி நேரம் முடியும்? அல்லது ஏன் இந்த படத்த நம்ம இவ்வளோ நேரம் பார்க்கணும்? நம்ம வெளிய போயிரலாம். அப்படிங்கிற நினைப்பு வராத ரசிகர்கள் யாராவது இருந்தாங்களா? இல்லல்ல. அப்போ மற்றவர்களுக்கு வந்து நமக்கு நல்லா இல்லாத ஒரு படம் மற்றவர்களுக்கு மட்டும் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதனால இந்த படம் எவ்வளவுதான் முட்டுக் குடுத்தாலும், ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படம். த வொர்ஸ்ட் ஃபில்ம் ஆஃப் விஜய்ஸ் கேரியர் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.